ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2018 ஒரு பிரிட்டிஷ் த்ரில்லர் படமாக வெளியான கேலிபர். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். போர்டிங் ஸ்கூல்ல இருந்தே தான் கூட படித்த ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டோட சேர்ந்து படத்துடைய கதாநாயகன் ஒரு ஹண்டிங் ட்ரிப்புக்காக போகிறார். இவங்க போன அந்த ஹண்டிங் ட்ரிப் இவங்களுடைய லைஃபையே எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் வாகன். இவருக்கு மார்க்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கார். ரெண்டு பேரும் போர்டிங் ஸ்கூலில் ஒன்றா படித்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கவே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க. ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ கன்சீவாக இருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹீரோவோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் அவசியமாக நீங்கள் போகணுமா அப்படின்னா இவர் சொல்கிறாரு, ஆமாம்மா வேறு வழி இல்லை, என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டான், சரி போயிட்டு வந்துடுறேன், ஒரே ஒரு தடவை தானே, அவன் எப்பயுமே ரெகுலராக போவானா, முதல் தடவையாக எப்பயும் கூப்பிடாதவன் இப்போ கூப்பிட்றான், சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஒரு ஹண்டிங் ட்ரிப்புக்காக, மான்கள் வேட்டையாடலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க ரெண்டு பேரும். இப்போ இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் கீழே இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான மார்க்கஸ் ஜீப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. மார்க்கஸ் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் மேனும் கூட. அவர் வாரம் இந்த மாதிரி வேட்டைக்கு போகிறது எப்பயுமே அவருக்கு வழக்கம். ஆனால் ஹீரோவை இதான் முதல் தடவை என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இது பத்தாததுக்கு ஹீரோவுக்கு பேசிக்காக இந்த மாதிரி ஹண்டிங்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் ஹீரோவுக்கு அவர் பேர்லேயே லைசன்ஸோட ஒரு துப்பாக்கி வரைக்கும் வாங்கி கொடுத்தது எல்லாமே நம்ம அவருடைய ஃப்ரெண்டான மார்க்கஸ் தான். இப்போ ரெண்டு பேரும் அந்த ஜீப்பில் ஏறி அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, இவங்க எந்த இடத்துல போய் வேட்டையாட போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது. அந்த வில்லேஜில் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அந்த ஹோட்டலில் போய் நம்ம தங்குறோம். நைட்டு நம்ம போகிறதுக்கே நைட் ஆகிடும். அங்கே போய் தங்குறோம். தங்கிட்டு மறுநாள் காலையில் வேட்டையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் தங்குறாங்க. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு பப்பு மாதிரி பார் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. அங்கே நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே ரெண்டு லேடிஸ் வாலண்டியராக இவங்க கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அங்கே லோகன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரை சந்திக்கிறாங்க. அந்த லோகன் அந்த வில்லேஜில் அந்த ஊர் தலைவர் மாதிரி ஒரு நபர், ரொம்ப நல்ல மனுஷன் அந்த ஆள். ஆனால் அவருக்கு ரொம்ப கோவக்கார ஒரு அண்ணன் வேற. அந்த ஆளுக்கு எதுவாக இருந்தாலும் வாய் பேசாது, முதல்ல கை தான் பேசும். அவர் எப்பயுமே ஒரு 2-3 பேர் கூட சேர்த்து வச்சுக்கிட்டே தெரிகிறாரு. அந்த மாதிரி ஒரு நபர் அவர். அந்த பப்பு பார்லேயே அந்த அண்ணனுக்கும் இவங்களுக்கும் லைட்டாக அப்படி ஒரு தள்ளுமுள்ளு மாதிரி ஆகி போயிடுது. கடைசியில் அந்த பிரச்சனையை அங்கேயே முடிச்சுட்டு நைட்டு வந்து ரூமில் தூங்கிடுறாங்க. மறுநாள் வேட்டைக்கு கிளம்பியும் போகிறாங்க. ரெண்டு பேரும் ஜீப்பில் போய்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட ஃப்ரெண்டான மார்க்கஸ் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு நம்ம மான் வேட்டையாடுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இதில் ஒரே ஒரு விஷயம், அதாவது மானை வேட்டையாட போகும்போது மட்டும் ஒரு விஷயத்தை நீ மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, மான் பொதுவாகவே ஒரு அப்ராணியான விலங்கு. யாருக்குமே எந்த வித கெடுதலும் பண்ணாது, துரோகம் பண்ணாமல் அது மாட்டுக்கு அது ஒரு வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லை சாப்பிட்டு தெரிகிற ஒரு விலங்கு. அதை வேட்டையாடும் போது நமக்கு பர்சனலாக நம்மளுடைய எமோஷன்ஸ், இந்த சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு மாணவனால் வேட்டையாட முடியாது அப்படிங்கிறத ஹீரோ கிட்ட அவருடைய ஃப்ரெண்டு மார்க்கெட் கிளியராக சொல்கிறாரு. இவரும் தலையை ஆட்டிக்கிட்டு தான் வர்றாரு. எந்த இடத்துல போய் ஜீப்பை நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மான் கண்ணில் சிக்குது. இப்போது மார்க்கஸ் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, ஓகே கன்று உங்ககிட்ட தான் இருக்குது, எடுத்து அந்த மானை சுடு அப்படின்னா ஹீரோவுக்கு அங்கே திடீர்னு ஒரு பயம். இல்லைப்பா நான் வேட்டையெல்லாம் இது வரைக்கும் ஆனதில்லை, நீ தான் ரெகுலராக பண்ணுறவன், பெசாட் நீயே சுடு அப்படின்னா மார்க்கஸ் சொல்கிறாரு, ஏய் துப்பாக்கி உன் கையில் தான் இருக்குது, கரெக்டாக உனக்கு உன்னுடைய ஆங்கிளுக்கு தான் அந்த ஷாட்டு கரெக்டாக இருக்கும், சொன்னா கேளு அந்த மானை சுடு அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மானை குறிபார்த்து அது பொட்டில் சுடலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக குறிபார்த்து சுடுறாரு. ஆனால் இவருடைய துப்பாக்கியிலேருந்து வெளியே வந்த ஒரே தோட்டா இவங்களுடைய வாழ்க்கையை அப்போ புரட்டி போட போகுது அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த தருணத்தில் தெரியாது. இதுக்கப்புறம் அங்கே நடந்த சம்பவம் என்ன, இவங்க லைஃப் எப்படி தலைகீழாக இதுக்கப்புறம் மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது குறிப்பாக 3 பேருடைய பர்ஃபார்மன்ஸு. ஒன்று ஹீரோவாக அந்த ரோலை ஏற்று நடித்த ஜாக் லோடனுடைய பர்ஃபார்மன்ஸு. ரெண்டாவது அவருடைய ஃப்ரெண்டாக அந்த மார்க்கஸ் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த மார்ட்டின் மெக்கனுடைய பர்ஃபார்மன்ஸு. மூணாவது அந்த ஊர் தலைவராக ஒருத்தர் வர்றார் இல்லையா லோகன்னு, அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த டோனி கரனுடைய பர்ஃபார்மன்ஸ். 3 பேரும் அவ்வளவு சூப்பராக ஸ்டன்னிங்காக பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய கதாபாத்திரங்களை. இந்த 3 பேருக்குள்ளே நடக்கிற சின்ன விஷயங்கள், இவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், இதுக்குள்ளே இருக்கிற பதபதைப்பு, இதுதான் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன்.
ரெண்டாவது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, மார்க் பால்மர் அவர் தான் இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, டைரக்ஷன் 3ஐயும் பண்ணினவர். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய கதைக்களம், அதனுடைய ஸ்க்ரீன் பிளேயே எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் படம் ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமாவாக நகலும் அப்படின்னா, அடுத்த 10 நிமிஷம் ஏதோ ஒரு பதபதைப்பை, ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷம் திருப்பி ஸ்லோ பர்னிங் ட்ராமாவாக போகும். அடுத்த 10 நிமிஷம் திருப்பி பரபரப்பாக போகும். இந்த மாதிரியே மாறி மாறி ஸ்க்ரீன் பிளே பண்ணப்பட்ட ஒரு படம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னை உண்மையாகவே கவர்ந்த சூப்பரான ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மூணாவது, இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய நைட் சீக்வன்ஸ் உள்ளே வர்ற மாதிரி தான் அந்த படத்துடைய கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்கும் பிரில்லியண்ட்டாக சினிமோட்டோகிராஃபி பண்ண மார்க்குடைய ஒர்க்கு அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தார். மார்னிங் ஷாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில ஷாட்ஸ் தான் அந்த படத்தில், மற்ற நேரம் எல்லாமே இருட்டில் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் தான். அது அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்குது. அதை தவிர இந்த படத்தில் ஓவராலாகவே நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான த்ரில்லர் படம் இது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே சப்டைட்டிலோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.